இதுதான் உன் டைம். இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு, போட்டு தாக்கு. போட்டு தாக்கிடலாமா? ஒட்டுமொத்த பேரையும் ஒரே அடியில் நசுக்கி போட்டுடலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். சோஷியல் மீடியாவில் யார் யார் டிக்டாக்கில் லைவ் பார்க்குறீங்களோ, லைவுக்குள்ளே போய் உட்காந்து அரட்டை அடிக்கிறீங்களோ, அந்த லைவில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போ சாதாரணமாக ஒரு லைவில் ஒரு கம்ப்ளைண்ட், இப்போ என்னோட பேரெல்லாம் போட்டு என்னோடய ஃபோட்டோலாம் போட்டு லைவ் போட்டிருக்காங்க, அதுக்காக நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். லைவ் பார்த்தவங்கலேருந்து, லைவில் கமெண்ட் பண்ணினவங்கலேருந்து, ஹாஸ்டலில் உட்காந்துருந்தவங்கலேருந்து எல்லாருக்குமே சேர்த்து பிரச்சனை வரும். நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைய தினம் எனக்கு எதிராக திட்டின சிங்கள சகோதரர்கள் கொஞ்சம் பேர், சகோதரிகள் கொஞ்சம் பேர் எதிரிகளாக நம்மளை எதிரியாக்கி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைய தினம் இன்னைக்குத்தான் உண்மையான ரியலான பழி வாங்கும் படலம் இன்னைக்கு தான் நடக்க இருக்குது. இப்போ இவனுங்க சொல்கிறானுங்க தானே, இப்போ அந்த யாரோ பீகான் சொல்கிறான் தானே, இந்த மாதிரி நான் வந்து ஜாதி மதத்துக்கு இடையில் பிரச்சனையை உண்டு பண்ணுறேன், சிங்கள தமிழுக்கு இடையில் பிரச்சனையை உண்டு பண்ணுறேன்னு, சிங்களவர்களை நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு, சிங்களவர்களுக்கு எதிராக நான் செயல்படுறேன், சதித்திட்டம் திட்டுறேன்னு. ஒத்தால் அவட இன்னைக்கு தாண்டா ஒரிஜினலாக சதித்திட்டம் திட்டதான் அந்த தீட்டலாம். அதுக்கான காரணம், அதுக்கான எவிடன்ஸ் என் காரணம் நான் வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறது. இதில் இருக்கிற என்னன்றதை நீங்களும் பார்க்கலாம். காரணம் என்னன்றது கையில் இருக்குது. சிங்களவர்களை பழி வாங்கணும்னா இதோ நேரம், திஸ் இஸ் த டைம். நான் இன்னைக்கு காலையிலேயே முபாஹத், அதாவது குவைத்துடைய குற்ற புலனாய்வு பிரிவு, த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். ஜுனுப் சுர்ராவில், ஜஹராவில் இருக்கிறது. இப்போ கூட நான் ஆல்ரெடி ஜாபர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கிங்கில் தான் இருக்கிறேன். மேடமை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கும் நான் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு வேலை இருக்குது எனக்கு. அப்போ ஜாபர் ஹாஸ்பிட்டலில் என்னை விட்டுட்டு நீங்களும் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மேடமை கொண்டு வந்து விட்டுட்டு நானும் உடனே ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய சிஐடி ஆஃபீஸுக்கு போயாச்சு. அங்கே போனதுக்கு அப்புறமா உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையுமே போட்டு காட்டினேன். ஓகே, உன்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணதுக்கு அந்த பெண் யாருன்னு கேட்டாங்க. அது ஆலியான்றவங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு, அவங்களோட எண்ணையும் சேர்த்து வச்சு தான் போடுறாங்க. இந்த பெண் வந்து அவங்களும் வந்து கேஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய ஃபோட்டோவும் வந்து அவங்களுடைய சில வீடியோக்களை நாங்கள் போட்டு போஸ்ட் பண்ணதால் அதை வச்சு தான் எங்களுக்கு வந்து இது போடுறாங்க அப்படின்ற மாதிரி, பதிவு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஓகே, இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை இதில் அட்டாச் பண்ணி இருக்கிறதுக்கு அதற்குரிய வழக்கு நாங்கள் வேறையா தாக்கல் பண்ணலாம். சரி, இதில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. இதில் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்படி தான் சார், கெட்ட வார்த்தைகளாக பேசுகிறாங்க, சில விடயங்களை வந்து இழுத்து பேசுகிறாங்க, வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் இழுத்து பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் நிறையவே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை லேடிஸ் குரல்னு, எத்தனை பெண்களுடைய குரல், அதிகமாகவே பெண்கள் தான். யாரு மகாராணிகளா இல்லையே, கோடீஸ்வரிகளா இல்லையே, எல்லாரும் அதே வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் தான். தன்னிலை அறிந்து செயல்பட மறந்த, தன்னிலை மறந்த சில பெண்கள். தான் எதுக்காக வந்திருக்கிறோம், என்ன காரணத்துக்காக, இந்த நோக்கத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம், வேலை செய்ய வந்திருக்கோம் அப்படின்றத மறந்த பெண்கள் ஒரு சிலர். ஆண்களும் அதே மாதிரி தான். அத்தனை பேருடைய வாயிலிருந்து வார வார்த்தைகள் என்ன?
இப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்க. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் அனுபவம் இருக்குது. ஏன்னா என்னுடைய நியூஸை வந்து அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணினாங்க. நான் வந்து தப்பான நியூஸ், பொய்யான நியூஸ் மக்களுக்கு குழப்பக்கூடிய மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணினேன்னா அப்படின்னு அந்த செகண்டில் நான் பார்க்குறேன். அதே டிரான்ஸ்லேஷன் மிஷினில் என்னுடைய நியூஸ் சேனலில் என்னுடைய நியூஸை ப்ளே பண்ணி என்னுடைய ஃபோனை அந்த ஸ்டாண்டில் மாட்டி விட்டுட்டு ஹெட்ஃபோனில் அடிச்சிருக்காங்க, ப்ளே பண்ணி விடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்கிறேன் தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ஹபீபில் ஹபப், யா மர்ஹபா, சபாஹுல் ஹைர், காலை வணக்கம். அதுக்கு அர்த்தம் என்ன? குட் மார்னிங். இந்த பக்கம் வரும்போது எப்படி வருது? சபாஹுல் ஹைர். அப்படியே சொல்லுதுங்க, அப்படியே சொல்லுது. நான் என்னென்ன பேசுகிறேனோ. என்னுடைய பேர் சர்பான், ஆனா இஸ்மி அஹமத் சர்பான். என்னுடைய பேர் வந்து அஹமத் சர்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுவும் அதே மாதிரியே அஹமத், ஆனா இஸ்மி அஹமத் சர்பான். நண்பர்களே, இதை நல்லா பாருங்க. யா சதீகி ஷூஃப் ஹாதா. அப்படியே அது வந்து நான் என்னென்ன பேசுகிறேனோ அது அப்படியே அதில் டிரான்ஸ்லேட் ஆக்குது, அரபியில் சொல்லுது, பேசுது. இதை நீங்களே சிந்திச்சு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்ச வார்த்தைகளை இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த பீக்கான் பேசுறது, இந்த பைத்தியக்காரன் பேசுறது, இதெல்லாம் வந்து இந்த கெட்ட வார்த்தைகள் அனைத்தையுமே அந்த இடத்துல ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன தெரியுமா? அங்கே தான் டாபிக் வருது பாருங்க. இவங்களுடைய மொழி என்ன? இப்போ நான் பேசும்போது என்னுடைய மொழியை கேட்டாங்க. நியூஸ் போட்டிருக்கேன் இல்லையா, 2 மொழியில். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு தமிழ் அங்கே உள்ள டைப் பண்ணிவிட்டு மெஷினில் வச்சாங்க, தமிழ் நியூஸை ப்ளே பண்ணி விட்டாங்க. தமிழ் நியூஸ் அப்படியோ ஃபுல்லாக ப்ளே ஆகிச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது என்ன மொழி? சிங்களம் அப்படின்ற மொழியை கொடுத்தேன். ஸ்ரீலங்கா அப்படின்னு அடிச்சுட்டு சிங்கள அப்படின்ற மொழியை சூஸ் பண்ணி அங்கே சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஆகுது சிங்கள அப்படின்ற அந்த வார்த்தை ப்ளே ஆகுது. அப்போது சிந்திச்சு பாருங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? என்னால் பழி வாங்குற எண்ணம் மனசுல இருந்தா, குரோதம் இருந்தா, இனவெறி மனதுல இருந்தா என்னால் என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் அதான் சிந்திக்கிறேன். நான் சொல்லி இதெல்லாம் போட்டோன்னா அடுத்தது நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாகவே நம்ம எல்லாருமே இலங்கையர் இல்லையா? நாம் எல்லாருமே இலங்கையர். நம்ம ஒரு வேளை இப்போ நம்ம சிலானின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் சேர்த்து தான் கணக்கெடுப்பாங்க இல்லையா? சிலானி தமிழ், சிலானி ஹிந்தி, சிலானி தமிழ், சிலானி ஹிந்தி, சிலானி சிலானி சிங்கள, சிலானி தமிழ் அப்படின்னு வேற பார்க்க மாட்டாங்களே. ஹிந்தி அப்படின்னு சொன்னால் இந்தியா, சிலானி அப்படின்னா சிலானி, அவ்வளவுதானே. அப்போ இதை ப்ளே பண்ணி காட்டும்போது சிங்கள அப்படின்றது தனியாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஆனாலும் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்குமே கேவலம் இதை பார்க்கும்போது அதிகாரிகள் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் தோன்றுச்சு. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னமும் இந்த கேஸை அப் பண்ணலாமா? இந்த கேவலமான வார்த்தைகளை டிரான்ஸ்லேட் பண்ணினா அது எனக்கு மனசுக்கு சரியா படலை. மனசுக்கு சரியாவே படலைன்னா ஒரு வேளை நாம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த கெட்ட வார்த்தை, இந்த நாட்டம் பிடிச்ச வார்த்தைகள்லாம், இந்த வார்த்தைகள்லாம் அவங்க கேட்கும்போது சிலானி கில்லா ஹாய்ஸ் சுனுஹாத கலம் சிதி கல்லம் ஷோன் கல்லம் சிதித் கல்லம் சிலானி கில்லா. அதே மாதிரி
நிம்மதியாக சும்மா லைட்டாக ஃபோனில் போயிட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உண்மைக்குமே சிலர் வந்து சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நல்லதோ கெட்டதோ, நல்லது இருந்தால் ஓகே, கெட்டதாக இருந்தால் அதை அனுபவிப்பீங்க. சும்மா இருக்கிற தொழிலாளர்கள், அதே வீட்டில் கூட அவங்களுடைய ஒரு பணிப்பெண் இருந்துடலாம், ஓட்டுநர் இருந்துடலாம், அவங்களுக்கும் கூட அதில் பாதிப்பு ஏற்படலாம். இப்படி பல கட்ட சிந்தனைகளோட இந்த வீடியோவை உங்கள்கிட்டயே நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் நினச்சா பெரிய பிரச்சனை இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஒரு குறைஞ்சது ஒரு 16-17 வீடியோ இருக்குது நான் நினைக்கிறேன். எல்லாமே 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசின வீடியோ. அதில் வாயை திறந்தாலே அவனுங்க பேசுகிறது கெட்ட வார்த்தை தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ கூட போட்டேனே, வாயை திறந்தாலே பேசுகிறது கெட்ட வார்த்தை. ஏன்னா நம்ம சமூக நலன் கருதி போராடுற ஆள், சரியா? சமூகத்தை பலியிட்டோ இல்லை சமூகத்தில் ஏதாவது ஒரு சாயத்தை பூசியோ சமூகத்தை இல்லாமாக்கணுமோன்றது எண்ணம் இல்லை. அதனால சமூகம் சார்ந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த முடிவை வந்து என்னால் எடுக்க முடியாமல் இருக்கிறதால உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறேன். சமூகமே, சமுதாயமே பதில் சொல்லுங்கள்.